தற்போது சென்னை பட்டினம்பாக்கத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் மீன்பிடி தடை காலம் என்பது நம்முடைய கடற்கரை பகுதியில் இந்த ஏப்ரல் 14 மற்றும் ஜூன் 15 வரை இந்த காலத்தில் மீன் இனவிருத்தி காலம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு பிரீடிங் சீசன் என்று சொல்வார்கள். பிரீடிங் அந்த கிரவுண்ட் பிரீடிங் செய்யக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் பொதுவாக மீன் பிடிப்பதன் மூலம் அந்த மீன் இனவிருத்தி குறைந்து அதன் மூலம் அவர்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வருங்காலத்தில் குறைந்துவிடும் என்பதற்காக அகில இந்திய ரீதியில் எல்லா கடற்கரை மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் ஏற்கனவே 45 நாள் அது அமல்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு மத்திய அரசினுடைய அந்த ஒப்புதலை ஏற்று 61 நாட்களாக எல்லா மாவட்டங்களிலும் கடற்கரை இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது. எனவே நம்முடைய மாநிலத்திலும் கூட 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் இந்த இருக்கக்கூடிய ஜூன் 15ஆம் தேதி வரை அந்த குடும்பங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு ஏற்கனவே 4000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த 4000 ரூபாய் இன்றைக்கு 5000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் உள்ள 1,66,000 மீனவர்கள் இதன் மூலம் நம்முடைய அம்மா அரசின் மூலம் கிட்டத்தட்ட 83 கோடி ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கு செலுத்தப்படும். இந்த ஒரு 4-5 நாட்களிலே தமிழ்நாட்டில் உள்ள 1,66,000 மீனவர்களுக்கு அவருடைய எல்லா மாவட்டங்களை சார்ந்தவர்கள் கன்னியாகுமரி தவிர கன்னியாகுமரிக்கு வெஸ்ட் கோஸ்ட், அதற்கு வேற ஒரு சீசன், அந்த மாவட்டத்தை தவிர மீதி எல்லா மாவட்டங்களுக்கும் இசிஎஸ் மூலமாக எலக்ட்ரானிக் அந்த ஃபண்ட்ஸ் டிரான்சாக்சன் மூலமாக அவருடைய வங்கி கணக்கு அது வர வைக்கப்படும். எனவே அந்த ஒரு உன்னதமான திட்டமாக இருக்கின்ற இந்த மீன்பிடி தடை காலத்தில் அவர் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்ற வகையிலே ஒரு 5000 ரூபாய் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் ஏறக்குறைய லீன் சீசனில் 5000 ரூபாய், அதே போன்று தடை காலத்தில் 5000 ரூபாய், தேசிய மீனவ சேமிப்பு ஆண்களாக இருந்தால் 4500 ரூபாய், பெண்களாக இருந்தால் 4500 ரூபாய், ஆக மொத்தம் ஒவ்வொரு குடும்பமும் தமிழ்நாட்டில் 19000 ரூபாய் வாங்குகின்ற ஒரு நிலை இந்தியாவிலேயே வேறு எங்கும் கிடையாது. நம்முடைய அம்மா அரசு நம்முடைய தமிழ்நாட்டிலே தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 45 நாட்கள் இருந்து 60 நாட்கள் இருக்கும்பொழுது எங்களுக்கு கிடைக்க 61 நாட்கள் இருக்குது. எங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. கொடுக்கக்கூடிய தொகை எங்களுக்கு போதுமானதாக இல்லை, அதுவும் கிடைக்கிறதுக்கு காலதாமதமாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே 4000 ரூபாய் சொன்ன இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பம் 19000 ரூபாய் வாங்குவது நம்முடைய தமிழ்நாட்டில் தான், வேற எந்த மாநிலத்தில் கிடையாது, எந்த மாவட்டத்திலும் கிடையாது, எந்த மாநிலத்தில் உள்ள மாவட்டமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம 4000 ரூபாய் இருந்தது இப்ப 5000 ரூபாய் ஆக்கியிருக்கோம். இப்போ 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது இந்த முதல் தடவை 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் கூட வேற மாநிலத்தில் கிடையாது எங்கேயுமே. இருந்தாலும் கூட வருங்காலத்தில் இது உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கப்படும். இந்த எண்ணெய் கசிவு பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்கள்ல இந்த தடைக்காலம் என்பது 45 நாட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்காங்க. 61 நாட்கள் இல்லாம 45 நாட்கள் தான் இருக்கும். ஏற்கனவே அவருடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, கோரிக்கை மீனவர் மத்தியில் வந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற முனைப்போடுதான் 61 நாட்கள் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்த போது, அரசு நினைத்த போது அவர்கள் அந்த கருத்தை சொன்னார்கள். ஏற்கனவே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், எனவே எங்களுக்கு 45 நாட்கள் கொடுங்கள் என்று சொல்லி நாங்களும் அதற்கேற்றவாறு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மட்டும் 61 நாட்களுக்கு பதில் 45 நாட்கள் இருந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு உத்தரவை போட்டோம். ஆனால் ஆந்திராவிலே அங்கு 61 நாட்கள் அந்த மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுவதன் காரணமாக அங்குள்ள மீனவர்கள் நம்முடைய மீனவர்களை சந்தித்து உங்களுக்கு 45 நாட்கள் என்பது அது ஒரு அர்த்தமில்லாதது, நீங்கள் 61 நாள் வர வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன பிறகு நம்முடைய மீனவர்கள் அரசு எங்களை சந்தித்து இதுபோல் 61 நாள் மீண்டும் எங்களை சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே 61 நாட்கள் தான் நம்முடைய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு. அது மீனவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை.
மற்ற முக்கியமான விஷயம் அதாவது கடல்சார் நிபுணர்கள் ஆகட்டும் மீனவ சங்கங்களாகட்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. என்னன்னா இந்த தடைக்காலம் என்பது பல வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் குறிப்பிட்ட போல அந்த ஏப்ரல் 14 ஆரம்பிச்சு அந்த குறிப்பிட்ட 45 நாட்கள் இருக்கு. இந்த தடைக்காலத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஏன்னா மீன் நிறுத்தி அந்த இனவசதி வந்து மாறிடுச்சு, அந்த தட்பவெப்பநிலை மாறிடுச்சு. அதனால தடைக்காலத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது நடவடிக்கை இது அருமையான கருத்து. இது பிரீடிங் சீசன் என்பது அவ்வப்போது மாறுவது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. எனவே இது வந்து அவ்வப்போது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது வல்லுநர்கள், அந்த வல்லுநர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு வந்து அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஆராய்ச்சி செய்து அந்த பிரீடிங் கிரவுண்ட் வந்து அதில் வந்து மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கருத்து சொல்வதன் மூலம் அந்த கருத்து வந்து மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் வந்து தாக்கீது அனுப்புவதன் மூலம் தான் உங்கள் கருத்திற்கு செயல்படியும் வரும். இப்ப ஓராண்டுகள் வந்து அதிமுக ஆட்சி வந்து ஓராண்டுகள் முடிய போகுது. இந்த நிலையில பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தினாலும் எதிர்கட்சிகள் முதற்கொண்டு தமிழக அரசியல் கட்சிகள் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைத்து வர்றாங்க. நிதி பற்றாக்குறை இருக்கிறது, பெரிய திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை, ஆனால் சில நிகழ்வுகளை நடத்தி அரசு வந்து இயங்கி கொண்டிருக்க மாதிரி காட்டிக்கிறாங்கன்ற விமர்சனம் வைக்கிறது. எப்படி பார்க்கணும்? அதாவது எப்போதும் வந்து பழமொழி என்பது ஒரு எளிதில் சொல்ல வைக்கக்கூடிய ஒரு மொழி. எனவேதான் வந்து கனிதான் காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். அதிகமாக செய்கின்றோம். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி பார்க்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்குமே தெரியும் அம்மாவுடைய அரசு எந்த அளவுக்கு வந்து வேகமாக செயல்படுகின்றது. கோட்டையிலே கோப்புகள் தேக்கமில்லை. ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் துறை வாரியாக ஆய்வு செய்கிறார்கள். கேபினெட் மீட்டிங் அது தொடர்ச்சியாக மாதந்தோறும் நடத்தப்படுகின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோட்டையிலிருந்து அதேபோல மாவட்டத்திற்கும் சென்று கட்டப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கெல்லாம் அவர்கள் வந்து திறந்து வைக்கிறார், அடிக்கல் நாட்டுகின்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் துறையிலே கோட்டையில் ஆய்வு செய்கிறார்கள். அந்தந்த இடத்திற்கு அவர்கள் வந்து நேரடியாக சென்று, உதாரணத்துக்கு உங்களை கூட நேற்று கூட நான் வந்து அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து உங்களை எல்லாம் அழைத்து இப்போ மதியானம் வந்து இதில் ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்வொகேட்டுக்கு வந்து ஒரு 20,000 rupees 50,000 rupees அவங்களுக்கு இது கொடுக்குறோம். இந்த மாதிரி தினந்தோறும் இப்படி மக்கள் பணிகளிலே முழுமையான அளவுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு புயல் வேகத்தில் செயல்படுகின்ற அரசு தம்முடைய அம்மாவுடைய அரசு. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீன்பிடி தடைக்காலத்திற்கான நிதியுதவியை மீனவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கிய அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்த்தோம். விவரங்களை பின்னர் பார்ப்போம்.